வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கோம், அதாவது மெச்சுகா அப்படிங்கிற இடத்துல. இந்த இடத்துலேருந்து நம்ம எங்கே தெரியுமா போகிறோம்? சைனா பார்டருக்கு போகிறோம். ஆமாம், நான் முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோலலாம் சொல்லியிருந்தால உங்களை வந்து சைனா பார்டருக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து சைனா பார்டருக்கு தான் போகிறோம். ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்கு ஃபுல்லாக. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து நனைஞ்சு போயிட்டேன். இங்கே வந்து நேற்று இன்றைக்கெல்லாம் மழை பெய்யல, கிட்டத்தட்ட 4 நாளாக வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 29-30 கிலோமீட்டர் நம்ம எப்படி போகிறோன்னு தெரில. ஸோ எப்படி தெரியுமா போகிறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஐஎல்பியே இருந்தாலும் நீங்கள் வந்து ஐஎல்பி எடுத்துகிட்டு வருவீங்கல்ல, இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு. அது இருந்தாலுமே இங்கே வந்து நீங்கள் வந்து பாஸ் எடுக்கணும். எப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது. கமிஷனர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து போயிட்டு பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்டர் போகலாம். ஏன்னா நிறைய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க, அதாவது நம்ம இந்தியன் ஆர்மி இருப்பாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி உங்கள்கிட்ட வந்து பாஸ் கேட்பாங்க. அதனால் நான் பாஸ் எடுத்துட்டேன். ஸோ நம்ம கூட சேர்ந்து இவங்களும் வர்றாங்க. ஹாய். சைனா பார்டர் போகிறதுக்கு நெட்வொர்க் கிடையாது, வழியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ வாங்க கிளம்பலாமா? சகேஷ் ரெடி ஆயாச்சு. நானும் இந்த பொண்ணு போகிறோம். இந்த பொண்ணு தான் கேமராவை பிடிப்பாங்க. ஓகேவா? மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால் பிடிக்க முடியல. आप थोड़ी देर के लिए कैमरा पकड़ लो ऐसे. ओके. हाँ. ओ चले गए क्या भैया? चला गया. अभी बंद करते हैं. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இன்னும் மழை பெரிய மழையாயிருச்சு. ஸோ கேமராவை நான் என்ன பண்ணிட்டேன், இது மீடியம் மோடெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்குல்ல, அதனால கொஞ்சம் தூரம் அப்படியே கேமரா வந்து உள்ளர வச்சுட்டேன். ஸோ பயங்கரமாக மழை. போக போக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட அந்த பார்டர் ஏரியா வந்து ஒரு 40 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட 30 கிலோமீட்டர் நினச்சேன். இங்கே பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குண்ணே. இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது பாக்கி. பார்டரை பார்க்க போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான மந்த் அப்படின்னா நீங்கள் வந்து ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி மந்தில் வாங்க. ஏன்னா இப்போ வந்து இது மழை சீசன் அப்படிங்கிறாங்க. ஸோ மழை சீசனில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கீழே 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்குலலாம் பைக்கெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னா நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது. அதுவும் மழை பெய்ய மிஸ்ட் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னா விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. பாருங்கள் ரோடு எவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, திரும்பி வரும்போது இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இருட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இருட்டில் வந்து இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம ஊரில் சவுத் இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு பிளெயினாக இருக்கும். பிளெயினான இடத்துல தான் வண்டி ஓட்டி நமக்கெல்லாம் பழக்கம். இந்த மாதிரி மவுண்டெயினில் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். சைனா இந்தியா பார்டர்லாம் பார்க்க வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டி வந்து ரெண்டலுக்கு எடுத்து வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். 4 வீலர் இதெல்லாம் வந்து ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரெண்டல் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 4000லேருந்து 5000 வருது. அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டியை வந்து வாடகைக்கு எடுத்து வந்துடலாம். வெறும் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 சொன்னாங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் வந்து அடித்து பேசி அப்படியே ஒரு 1000 ரூபா வரையும் கொண்டு வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் வந்து 40 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க சைனா பார்டர். திரும்பி வர்றதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூட்டியில் ஃபுல்லாகவே வந்து பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு நாள் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அவங்களுக்கு வந்து பெட்ரோலை ஃபில்லப் பண்ணி கொடுத்துடணும். அவ்வளோதான். நான் ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு பாதியிலே வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்களாம். ஸோ நீங்கள் வந்து பாஸ் எடுப்பீங்கள்ல, அந்த பாஸில் வந்து கண்டிப்பாக 4 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து 4 செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த 4 செக் போஸ்ட்லேயும் உங்கள்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பாஸை வந்து நீங்கள் இவங்கள்ட்ட காமிச்சிட்டு திருப்பி நீங்கள் வச்சுக்க முடியாது. பாஸை இவங்கள்ட்ட காமிச்சிட்டு அவங்களே வச்சுப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் எந்த வாகனத்தில் வர்றீங்களோ அந்த வாகனத்தோட நம்பரை வந்து இவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பாஸ் தான் எடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அதோடு வந்துடுறாங்க இங்கே பார்டரை பார்க்குறதுக்கு. ஸோ இவங்கள்ட்ட அந்த பாஸை காமிச்சிட்டு அவங்க பாஸ் கேட்பாங்க, நாங்களே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் கொடுக்க முடியல, அப்படி இல்லைனா ஒரு பாஸ் ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வந்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஜெராக்ஸை வச்சுட்டு ஒரு இடத்துல கொடுத்துட்டீங்க, இன்னொரு இடத்துல கேட்கும்போது உங்கள்கிட்ட ஜெராக்ஸ் இருக்காது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி தான் அனுப்பிடுவாங்க. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், மழை இன்னும் வந்து விட்ட பாடு இல்லை. நான் எதனால் வந்து வர வழியில் காமிக்க முடியல அப்படின்னா, கேமரா பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியல. அந்த பொண்ணுகிட்ட பிடிக்க சொன்னால் வந்து இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வேறு போயிடுது கேமராக்குள்ளே. ஸோ அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி பயங்கரமான குளிர். இங்கே தட்பவெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா பாகை 5லேயோ பாகை 6லேயோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
பயங்கரமான குளிர், தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸ்கூட்டி வேறு இடையில ஸ்கிட்டாக ஆரம்பிச்சிருச்சு, வலிக்கி விட ஆரம்பிச்சிருச்சு. கீழே விழுந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளை பாடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும் அந்தளவுக்கு. ஏன்னா கீழே பெரிய பள்ளத்தாக்கு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு பேட்டரி மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா மழை பெய்யுதுல, அதனால் எல்லாம் நனைஞ்சு போய்டும் அப்படிங்கிறதுக்காக அதிகம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. ப்ளஸ் என்னோட அந்த பர்மிட்டு பாஸ் எல்லாமே வந்து சேஃப்டியாக அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். அந்த பொண்ணு வந்து ஒரு கேரி பேக் மாதிரி வச்சுருக்கு, நனையாமல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம ஊரெல்லாம் எப்படி ஏதாவது பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா ஏதாவது சொல்லுவாங்கல்ல பார்க்குறவங்க. ஆனால் இந்த ஊரில் அது மாதிரி கிடையாது. இவங்க பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. நாங்கள் போகக்கூடிய அந்த பார்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு காடு மாதிரியான பகுதி. அந்த பொண்ணு வந்து நம்பி ஏறி உட்காருது அப்படின்னு சொன்னால் பார்த்துங்க, எல்லாமே வந்து ஈஸியாக பழகுவாங்க. ப்ளஸ் இந்த மெச்சுகா அப்படிங்கிறது நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த டெல்லியிலேருந்து எங்கேருந்து வரீங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியாக உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த 4 செக் போஸ்ட்டையும் கடந்து பார்டரை பார்க்க போகணும். அதுக்கப்புறம் யார் போனாலும் உள்ளே வந்து விட மாட்டாங்க. திருப்பி அங்கேருந்து 3 மணிக்கெலாம் நீங்கள் வந்து ரிட்டன் ஆகிடணும். 1 மணி நேரம் தான் இடையில கேப் இருக்கும். நாங்களே அது மாதிரி தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இடையில அந்த 1 மணி நேரத்தில் அங்கே உள்ள நிறைய ப்ளாக்கெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அங்கேருந்து 3 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா 4, 5, 6 மணிக்குள்ளே இங்கே மெச்சுகா வந்துடும். ஏன்னா மெச்சுகாவில் தான் உங்களுக்கு தெரியும்ல, சீக்கிரமே இருட்டாயிரும். இன்னும் நம்ம வந்து சைனா பார்டரில் இருக்கும்போது பயங்கர இருட்டாயிரும். ப்ளஸ் மழை காலத்தில் இன்னுமே கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் இங்கே வந்து இருட்டாயிரும். நான் வேணால் உங்களுக்கு வரும்போது விலாக் வந்து காட்டுறேன் பாருங்கள். कार ऊपर करना पड़ेगा, अभी थोड़ा ज़्यादा कार ऊपर कर दीजिए. कैमरा अभी चालू है क्या? हाँ, कैमरा अभी. ठीक है, अभी बंद कर दीजिए. आपका हाथ भी दर्द करेगा ना. हो गया. ओके, ये डन. எனக்கு மைண்டில் வர்ற 2 ஸ்டேட் என்ன அப்படின்னா, ஐசல், அதாவது மிசோரமில் உள்ள ஐசல், 2 வந்து இந்த அருணாச்சல் பிரதேசில் உள்ள மெச்சுகா. இது 2 மட்டும் தான் எனக்கு மைண்டில் அடிக்கி. ஏன்னா இவ்வளோ அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மிசோரமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யாருமே வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டூரிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மிசோரமில் நான் சொல்கிறது ஐசல் அப்படிங்கிற இடத்துல. அதே மாதிரி இங்கே அருணாச்சல் பிரதேசில் மெச்சுகா அப்படிங்கிற இடம். நான் ஓவராலாக எல்லா அருணாச்சல் பிரதேச பீப்புளை மட்டும் நான் சொல்லலை, நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. பர்டிகுலராக இந்த மெச்சுகாவில் உள்ள வசிக்கிறாங்கல்ல, இவங்க வந்து புத்திஸ்ட்டு. இவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மேம்பா பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இந்த புத்திஸ்ட் வந்து யார் வந்தாலும், நீங்கள் கேரளாவிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்களாம், சைக்கிள்லேயே வந்தாங்களாம் ட்ரிப்பு போக. ஸோ அவங்கள வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்து ரூம் கொடுத்து இங்கே வந்து தங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்து ஹிச் ஹைக்கிங் பண்ணி வந்துச்சான் என்ன மாதிரி. இப்போ நான் எப்படி அதாவது லிஃப்ட்டு கேட்டே வரேன்ல, அதே மாதிரி அந்த பொண்ணும் லிஃப்ட்டு கேட்டே வந்துச்சான் கேரளாவிலேருந்து. ஸோ அந்த பொண்ணுக்கும் இவங்க வந்து சாப்பாடு கொடுத்து தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்து அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 7 நாளோ என்னமோ இங்கே தங்குனுச்சான். அதுக்கு வந்து ₹1 கூட வாங்கலையாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பீப்புளுங்க இவங்க. Hello guys. क्या आप वीडियो बात हो. हेलो गाइस, ये देख सकते हैं ये इतनी थोड़ी अजीब हरकत. और निकी मैडम बोलना चाहेंगे कुछ? ஸோ கைஸ், இப்போ நம்ம மேக்ஸிமம் சைனா பார்டர்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 20-25 நிமிஷம் வந்து போகணும். இந்த பொண்ணை வந்து கேமரா பிடிச்சிக்க சொன்னேன். அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்கா, மேலே கீழே அப்படின்னு சொல்லி போட்டு ஆட்டுறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குல்ல, ஸோ அதனால் கேமரா வந்து வழியில் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு. நெட்வொர்க் கிடையாது. நெட்வொர்க் இருந்தது அப்படின்னா நான் வந்து சைனாவோட பார்டரை வந்து நான் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக காமிச்சிருவேன். இங்கே பாருங்கள், அந்த வாட்டர் பாட்டில் வந்து எப்படி இதை சுற்றிட்டு போகிறது. இவங்க தான் சொன்னாங்கல்ல, அதாவது திபெத்தியன் பீப்புளெலாம் வந்து ப்ரேயர் பண்ணுற இடம். அது வந்து ப்ரேயர் பண்ணுற இடம் அப்படின்னா இதை வந்து அப்படி சுற்றிட்டு போவாங்க. இந்த இடத்துல வந்து இதை வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டீலில் வச்சுருப்பாங்கள்ல, அதை வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இதை சுற்றணும். இதை வந்து 3 தடவை சுற்றணும். ஸோ
இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகுன்னு அழகு, பயங்கர அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி வழி நெடுக இந்த மாதிரி பாலம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் வரும்போது ஒரு 6-7 பாலத்தில் பார்த்தாச்சு இதே மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது சைனா பார்டரை போய் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் சைனா பார்டரை வந்து கண்டிப்பாக நான் காட்டுவேன். ஸோ அங்கே வீடியோ எப்படி எடுக்கிறதா, என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கா என்னன்னு தெரில, இருந்துமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பங்களாதேஷ் பார்டரையும் காமிச்சிருக்கோம், மியான்மர் பார்டரை காமிச்சிருக்கோம், பாகிஸ்தான் பார்டரை காமிச்சிருக்கோம், நேபாள் பார்டரை காமிச்சிருக்கோம், வேறு எங்கே அப்புறம் மியான்மர் தான் காமிச்சாச்சு. சைனா பார்டரையும் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். இப்போ மறுபடியும் சைனா பார்டரை காமிக்க போகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த பொண்ணு எல்லாமே கிளம்பிட்டாங்க, எனக்காக வெயிட்டிங். வாங்க மறுபடியும் கிளம்பலாம். கைஸ், சைனாவோட பார்டர் வரையும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஆர்மியோட செக் போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து கேமராவை இந்த இடத்துட்டே நம்ம விளாக் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். மை டியர் கைஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்தியா சைனா பார்டருக்கு வந்து வந்தாச்சு. அங்கே செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த நம்மளோட ஐடி ப்ரூஃபெல்லாம் காமிச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். அப்பா, அங்கே பாருங்கள், பயங்கரமான குளிருங்க. இங்கே பாருங்கள், ஸ்னோவெல்லாம் கொட்டியிருக்கு பாருங்கள், பனி கொட்டியிருக்கு. இருந்தாலும் குளிர் வந்து தாங்க முடியல. அங்கே பாருங்கள், ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நோ டூரிஸ்ட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்பா, பயங்கரமான குளிர். மழையில் நனைஞ்சதுக்கு அதுக்கு என்னால் தாங்க முடியல. உங்களுக்கு நான் சொன்னேன்ல சைனா பார்டரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசில் லிஃப்ட் கேட்டு 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 சைனா பார்டருக்கு வந்தாச்சு. தாங்கிக்க முடியாத அளவுக்கு குளிர். இங்கே பாருங்க, இங்கே அந்த அந்த கம்பல்லாம் எவ்வளோ பனி கொட்டியிருக்குன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, என்னோட பேண்டெல்லாம் நனைஞ்சிருக்கு. ரொம்ப நேரமாக வேற வந்துட்டு இருக்கேன். அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு தான் வந்தேன். இருந்துமே இங்கே பயங்கரமான குளிரா. ஸோ தண்ணி கூட அதிகம் குடிக்கல. ஸோ இங்கே ஏதாவது ரெஸ்ட் ரூம் இருந்ததுன்னா போயிட்டு. பயங்கரமான குளிர். அந்த பொண்ணு இருந்துச்சு, அதனால தான் வந்து இல்லை எங்கேயாவது இருந்ததுன்னா வழியில் போகும்போதே பைக்கை நிப்பாட்டி, ஒரு காடு மாதிரி தானே இருக்கலாம், அந்த பொண்ணு உட்காந்துருந்ததுனால நான் வேற கூச்சப்பட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அங்கே பாருங்கள், ஸ்னோ அங்கெல்லாம் கொட்டிக்கிற கடை பாருங்கள். இதை பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா ஸ்னோ எல்லாமே வந்து லைவாக இப்போ ஒரு நேற்று முந்தா நாள் கொட்டினது தான். हाय इंडिया चाइना बॉर्डर। हाँ, इंडिया चाइना बॉर्डर अभी कितना दूर है बॉर्डर है वो? यही है सर बॉर्डर, यही है बॉर्डर है। यही है लास्ट, यही है हाँ, लास्ट बॉर्डर यहाँ से 20 किलोमीटर है। ओहो, लेकिन वहाँ तक नहीं जाने देगा, वहाँ तक जाने नहीं देते। ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா பார்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இங்கே வந்து பேட்ரி வந்து டக்கு டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. கோப்ரோ வந்து ஒரு நிமிஷம் ஆனில் வச்சுருந்தேன் அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக தானாக ஆஃப் ஆயிடுது. அதனால் நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து இப்போ மொபைலில் எடுத்துகிட்டு இருக்கேன், ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிச்சின்னா குளிரில் வந்து நடுங்கியே சத்து போயிடும். இங்கே பாருங்கள், எல்லாம் இன்னும் போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்டர் அப்படிங்கிறது இங்கேருந்து நம்ம செக் போஸ்ட் இருந்ததில்ல, அந்த செக் போஸ்ட்லேருந்து நான் ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். எனக்கு என்னென்னு சரியாக தெரில, துல்லியமாக தெரில, பட் 1 கிலோமீட்டர் வந்திருப்பேன். இங்கே பாருங்கள், இன்னும் போயிட்டே இருக்கோம். அப்பா பயங்கரமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்டு வரையும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், பார்டரு கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு பாலம் போது அதுலேயும் நடந்து போகணுமா இல்லை என்னென்னு எனக்கு சரியாக தெரில. இங்கே மொபைலில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு இன்டர்நெட் கிடையாதுல்ல, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் தெளிவாக எடுத்து சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் தர்றேன். அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ நம்ம கூட பைக்கில் வந்தாங்கல்ல பொண்ணு, அது இந்த பொண்ணு தான். गलत हो गया, वो बीच में तिरकों ने सिर्फ मारते हैं, फिर கைஸ் தூருது, மழை தூருது, இருந்தாலும் பரவாயில்ல. வாங்க, உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது, அதை காமிக்கிறேன். இந்த பாலம் வழியாக நம்ம வந்து அந்த சைடு போகணும். ஸோ பார்டர் வந்து இன்னும் வந்து 0.9 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை தாண்டி நம்ம போகலாமா இல்லை போகக்கூடாதா அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரில. இருந்தாலுமே இங்கே ஏதாவது ஆர்மிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், தெரியுதா ஹெலிகாப்டர்? ஸோ அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். அப்பா, எனக்கு வந்து அடிக்கடி இதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, குளிர் என்னால் தாங்க முடியலை. தூரல் போடுறது தெரியுதா இல்லையா? இங்கே பாருங்கள், அதாவது தூரல் எப்படி விழுது அப்படின்னா பனி மாதிரி. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நல்ல ஒரு கூலிங் அதிகமாக இன்னும் பனி பெய்ய ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த இந்தியா சைனா பார்டரில் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று கிராஷ் ஆனிச்சு அப்படின்னு நான் சொன்னேன்ல முன்னாடி வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் இந்த இந்தியா சைனா பார்டரில் இருக்குது. ஸோ அது எப்படி விபத்து ஆணுச்சு அப்படிங்கிற இன்சிடெண்ட்டை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். மேலே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், November 21, 1986 வந்து இது விபத்துக்குள்ளாயிருக்கு. அப்போனா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னு பார்த்துங்க. ஸோ அதில் ஒரு 10, இதில் ஒரு 25, 35, கிட்டத்தட்ட 39 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழமையான ஏர்க்ராஃப்ட்டு, அதாவது ஹெலிகாப்டரு அங்கே கிடக்கிறது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸு இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதை கவனிச்சிங்களா? இது வந்து ஃப்ளையிங் ஆஃபீஸர் யார் அப்படின்னா சக்சேனா அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து இந்த ஹெலிகாப்டரை இயக்கியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அது எதனால் வந்து இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானுச்சுங்கிறத டீட்டெயில்ஸ்லேயும் இதை போட்டிருக்காங்க பாருங்கள். டால் ட்ரீஸ், அதாவது இங்கே லேண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உயரமான மரங்கள்லாம் இருக்குல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இதையும் படித்து பார்த்துங்க. இங்கே இவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ஜுரிஸுமே ஆகலையாம், நோ இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் ஆகலை, எனி சிவிலியன்ஸுக்கும் ஆகலை. எதையும் படித்து பார்த்துங்க. மழை தூருது அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வந்து வீடியோ எடுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து இப்போ டூரிஸ்ட் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்க்குற மாதிரி இதை வந்து முள்ளு வேலியெல்லாம் போட்டு தனியாக ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க, இந்த லேண்டான இடத்துலையே. வா, இங்கே பாருங்கள். ஸோ இதில் யாரும் பேரெல்லாம் எழுதிட்டு போயிருக்காங்கப்பா. இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் அந்த மலை மேலே இதெல்லாம் வந்து பேரெல்லாம் எழுதுவோம்ல, அது மாதிரி இதுலேயும் பேரெல்லாம் எழுதிட்டு போயிருக்கானுங்க. ஹெலிகாப்டர் உள்ளே போய் பார்க்கலாமா? ஸோ அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ நான் எந்த ஹெலிகாப்டரையும் நேரில் போய் பார்த்தது கிடையாது, தூரமாக பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹெலிகாப்டரு, அதாவது விபத்துக்குள்ள ஹெலிகாப்டரை இப்போ தான் வந்து உள்ளே வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே தான் பைலட் உட்கார்ற இடம். என்ன பைலட் எங்கே போய் போயிட்டேன்னா, சாரி அது இன்ஜின் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான் இன்ஜின், இந்த சைடு இருக்கு. இது இங்கே பாருங்க. வா, நான் ஷூ போட்டு வரல, ஏன்னா மழை தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா ஷூ காயாது.
खेलने ना कुछ नहीं दर्द होते तो வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வந்து இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடு சைனா, இந்த சைடு இந்தியா. ஸோ எல்லாமே உங்களுக்காக தான். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 200-300 சப்ஸ்கிரைபர்லேருந்து 70,000 சப்ஸ்கிரைபர் வரையும் நீங்கள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான்.